அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் படிப்பு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் ஆல்ரெடி டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, திரும்ப ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது சில சேஞ்சஸ்னால பண்ணியிருக்கிறாங்க. ரைட், ஓகே, கோ ஃபார் தி செகண்ட் ரவுண்ட். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் இன் 24th 24ஆம் தேதி ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கேள்வி, எம்பிபிஎஸ் உடைய பிடிஎஸ் உடைய தமிழ்நாட்டில் வந்த ரேங்க் லிஸ்ட்டு. எத்தனையோ மாணவர்கள் உள்ள இருக்கிறதே தெரியாத மாணவர்கள் நம்ம பார்க்குறோம். அன்எக்ஸ்பெக்டடான ரேங்க் லிஸ்ட்டு, அன்எக்ஸ்பெக்டடான மார்க்கு. நிறைய பேர் எல்லாருமே கட் ஆஃப் அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு அன்றைக்கே சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டு தான், பட் த பேஸ் ஆன் த ஃபெசிலிட்டி, என்னோட சுச்சுவேஷன், என்னை நம்பி இருக்கிற மாணவர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த சாய்ஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வரேன். பட்டு கண்டிப்பாக கண்டென்ட்டில் எந்த பெரிய மாற்றங்களும் இருக்காது, நிறைய பெரிய வித்தியாசங்களும் இருக்காது. நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது 2023 முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கில் கலந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை. அதுக்கப்புறமேலே செகண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற லூப்பிங் மெத்தடை பயன்படுத்தி எப்படி அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, நமக்கு எந்த மார்க் வரைக்கும் அலாட்மெண்ட் கிடைக்கும். நான் வந்து எல்லாரும் டைரெக்டாக வேல்யூ மட்டும் சொல்லிட்டு விட்டு வந்துருப்பாங்க. அதை தாண்டி நான் புதுசாக ஏதாவது சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ மாணவர்கள் சீட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க, அப்போது இந்த வருஷம் அவ்வளோ மாணவர்களும் தக்க வச்சுக்கணும். உங்களோட மார்க்குக்கு முன்னாடி இருக்கிற மாணவர்கள், சார் நான் அந்த அவ்வளோ மாணவர்களில் தான் நான் இருக்கிறேன், எனக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய கவனங்கள் செலுத்தாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணிடுறது தான். இப்போது ஹையர் மார்க் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது பிரச்சனைகள் இருக்க போகிறது இல்லை. அதே போல் குறைவான மார்க் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்க போகிறது இல்லை. இந்த சென்டரில் அதாவது வந்து கிடைக்காது டயலமா சுச்சுவேஷன், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எதுவும் எனக்கு சாதகமாக இல்லை, என்னை மார்க்கை பற்றி பெருசாக பேசப்படவில்லை, அந்த ஜோன்லேயே நான் இல்லை. அப்போது நான் என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, மிகப்பெரிய குழப்பம் இருக்குங்க இல்லையா. அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு கன்சல்டிங்கோ, அதை பற்றியான மிகப்பெரிய நாலேஜோ, கவுன்சிலிங் சாய்ஸை ஹேண்டில் பண்ணுற மெத்தடாலஜியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. பல்வேறு விதமாக மாணவர்களின் தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அதை பற்றி நீங்கள் என்னன்னா, ஒரு மெடிக்கல் சீட்டு ரொம்ப முக்கியம். நம்ம மேலே இருக்கிற ஏதோ ஒரு சில தவறுனால நம்மளோட இடங்கள் பறிபோக்கக்கூடாது. யதார்த்தமாக நம்ம நிற்கும் இடம் நமக்கு முதல்ல தெரிய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எந்த கல்லூரிக்கு பொருத்தமாக இருக்குன்றது இது மிக மிக முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸில் கண்டிப்பாக எந்த தவறும் செய்திடக்கூடாது. சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஆல்ரெடி நம்ம சாய்ஸ் ஆர்டர்லாம் கொடுத்துருப்போம், அதையும் கூட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்போதுமே சாய்ஸஸ் அதிகமாக படுத்திக்கணுன்றது நான் எப்போதும் அட்வைஸ் பண்ணுறது. ஏன்னா எப்போ கல்லூரிகளை அதிகப்படுத்துகிறோமோ நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சார் 2ஆம் ரவுண்டில் பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற போகிறதுன்றது ஓகே, பட் ஒரு சிறந்த கல்லூரியாக இருக்கும்போது கண்டிப்பாக மாணவர்கள் அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டு தான் மேலே ஏறும். அதுதான் புத்திசாலித்தனம். எடுத்துக்கிட்டு அது நல்ல கல்லூரி, தரமான கல்லூரியாக இருக்கிற பட்சத்தில், ஒரு பிஜி கோர்ஸ் இருக்குது, நல்ல பேஷண்ட் ஃப்ளோ இருக்குது, நல்ல ஹோப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எடுத்துக்கிட்டு தக்க வச்சு ட்ராவல் பண்ணுறது பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். நல்ல மார்க் இருக்கிறவங்க அரசு மருத்துவக் கல்லூரியில் தக்க வச்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்லை ஒரு ஆவரேஜ் காலேஜ் வந்துட்டாலும் கூட அடுத்த இலக்குக்கு தக்க வச்சுட்டு போகிறது தான் சரியாக இருக்கும். காமன் ஃபோரம்லேருந்து போட்டி போகிறது சரியான முறையாக இருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரைட். ஸோ இந்த வீடியோ நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னா, திஸ் எ கம்ப்ளீட் 2024 கட் ஆஃப். நான் கொடுக்குற கட் ஆஃப்ன்றது இதை விட குறைவாக இருந்தால், குறைவான மார்க்கில் அலாட்மெண்ட் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் இதை விட ஹையர் கட் ஆஃப் போயிட்டா நம்மளுடைய டேட்டா அனலைசிஸில் சில தவறுகள் இருக்குமோ அப்போ வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு மார்க் சொன்னோம், அதில் அவங்க ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருந்தாங்க, திடீர்னு வந்து அந்த மார்க்குக்கு அலாட்மெண்ட் ஆகலையே அப்படின்னு வரும்போது மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம கொடுக்குறதுன்றது ஒரு தோராயமான மதிப்பீடு. கடந்த காலகட்டங்களில் கடந்த கவுன்சிலிங்கில் ஃபேஸ் பண்ண மாணவர்களின் எதிர்பார்ப்புகள், அவங்க ஏதோ ஒரு சில தவறுகள் பண்ணிட்டாங்க, அவங்க சரியான அவங்க இல்லை அடுத்த மார்க் இருக்கிறவங்க சீட்டு கிடச்சிருக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். சரிங்களா. கரெக்டாக பார்டர் லைனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் காலேஜ் வச்சுன்னா ப்ரைவேட்லாம் போக மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ ப்ரைவேட்டுக்கு போகலான்னு அடுத்த ரவுண்டில் எதிர்பார்க்கும் போது ஆல்ரெடி எடுத்த மாணவர்கள்லாம் சீட்டை பிடிச்சி வச்சுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம் உயரம் கிடைத்ததான் போவாங்க, இல்லைன்னா அதிலே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் மிஸ்டேக் பண்ணுறோம்னு அன்றைக்கி யோசிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் அ டைம். ஸோ நம்ம இந்த தேதி 22 இன்னொரு 5 நாட்கள் இருக்குது. உங்களோட சாய்ஸஸை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடாதீங்க உடனே. இன்றைக்கி யாரும் இன்ஜினியரிங் கவுன்சில்னா டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு லாக் ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இங்கே டிஎன் மெடிக்கல் செலக்ஷனில் சொல்ல முடியாது, அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லாக் ரிலீஸிங் பாசிபிளே இல்லை. லாக் பண்ணும்போது கடைசி நாள் முடிஞ்ச வரைக்கும் லாக் பண்ணுங்கள். இல்லை கன்வீனியன்ஸிங்காக பக்கா ஃபீட்பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா லாக் பண்ணுங்கள். திஸ் யுவர் சாய்ஸ்.
வெரி வெரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டைலமா சுச்சுவேஷனில் ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு சரியான அனுபவம் வாய்ந்த ஒரு முறை நாடி அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டு கரெக்டாக பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வீடியோவில் கட் ஆஃப் பற்றி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாற்றங்கள், எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்னு பற்றி சொல்ல போகிறேன். ஹார்ட் பாயிண்ட்னா பாயிண்ட் நம்பர் கவர்மெண்ட் காலேஜை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டேன். ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ ஓசி கேட்டகரி பியூர் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, அந்த கல்லூரியில் இருக்கும் இடங்களை பற்றி நான் சொல்லும்போது மொத்தமாக லாஸ்ட் இயர் 2023 எடுத்த மாணவர்களோட கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1325 ரேங்க்கில் 126 மாணவர்கள் ஓசி கேட்டகரியில் சீட்டு வாங்கியிருக்கிறது புள்ளியோரம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த வருஷம் அந்த மார்க் ரேஞ்சில் இருக்கிற மாணவர்கள் 649 மார்க் வரைக்கும் அந்த மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டி. சரிங்களா? அவங்க லாஸ்ட் இயர் முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கில் 1918 மாணவர்கள் வந்து முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட்டை தக்க வச்சிருக்காங்கன்றத விட அலாட்மெண்ட் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சார் ஆனால் இருக்கிற இடங்களே நமக்கு எப்படி சார் 1066 இது எதனால சார் இருக்கும்? எப்படி சார் இந்த சேஞ்சு 1066ன்றீங்க, ஆனால் 1918 மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, இதை பற்றி இன்னும் ரொம்ப டீப்பாக யோசிக்க போனால் இதில் வந்து லூப்பிங் மெத்தட் இருக்கும். சரிங்களா? அந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். சரிங்களா? 1918 மாணவர்கள், அப்போது இந்த வருஷம் அதே 1918 மாணவர்கள் எந்த தவறும் செய்யாமல் சீட்டை தக்க வச்சுப்பாங்கன்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 621 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கலாம் அப்படின்றது ஒரு தோராயமான மதிப்பீடு. அதே போல பிசிஎம். சரிங்களா? பிசிஎம்ல கடந்த வருடத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 190 மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் கல்லூரியில் முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கில் சீட்டை தக்க வச்சிருக்கிறதா புள்ளி விவரம் இருக்கு. அப்போது அதே மாணவர்கள் இந்த வருஷம் வச்சுப்பாங்கன்னு பார்த்தோம்னா 616 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி எம்பிசி கம்யூனிட்டி அவங்க வந்து முதல் ரவுண்டில் கவர்மெண்ட் கல்லூரிகளில் மொத்தமாக கிட்டத்தட்ட 786 இடங்கள் இருந்தாலும் கூட அவங்க 1051 மாணவர்கள் வந்து அவங்களுக்கு எம்பிசியில் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய கட் ஆஃப் 604 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ரிசர்வ்டு கேட்டகரி எஸ்சி கம்யூனிட்டியில் இப்போ மொத்தமாக 595 இடங்கள் இருக்குது. அதில் பார்க்கும்போது 675 மாணவர்கள் அவங்களுடைய இடத்தை தக்க வச்சிருக்கிறாங்க, சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். அப்படி பார்க்குறச்ச 535 மாணவர்கள் வந்து 535 மார்க் வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி எஸ்சிஏ ஷெட்யூல்டு அருந்ததியர், அதில் வந்து லாஸ்ட் இயர் என்னோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 122 மாணவர்கள் சீட்டை தக்க வச்சிருக்கதா என்னோட புள்ளி விவரம். அப்போது மொத்தம் 471 மார்க் வரைக்கும் இந்த வருஷம் சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எஸ்டி கம்யூனிட்டி 43 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய மார்க்கை நான் பார்க்கும்போது 488 மதிப்பெண்கள் வரை சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜோடைய இதான் கட் ஆஃபாக நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் கொடுத்துருக்கிறேன். இதில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கலாம், அதை பற்றி நம்ம திரும்ப பேசலாம். செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்ஸு, இதில் நான் வந்து பொது காலேஜஸும் ஆட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து 1 மார்க்லேருந்து 2 மார்க் வரை வித்தியாசம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஸோ லாஸ்ட் இயர் 319 மாணவர்கள் வந்து ஓசி கேட்டகரியில் சீட்டை தக்க வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் 593 மார்க் வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியில் சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியில் 3561 மாணவர்கள் வந்து மொத்தமாக சீட்டை தக்க வச்சிருக்கிறதா இங்கே இருக்கிற புள்ளி விவரம். இதுக்கு காரணம் நிறைய மாணவர்கள் செல்ஃப் ஃபினான்ஸில் கலந்துக்காமல் போகிறது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கல்லூரி தான் வேணும், மற்ற கல்லூரி பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்றத பார்க்கறது. இங்கே புள்ளிவரம் அதிகமாகிறது. கடைசியில் இருக்கிற ஏதாவது கடைசி நியூ காலேஜில் கூட இந்த மார்க் அலாட்மெண்ட் வந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய பல்வேறு சாய்ஸ் செலெக்ஷனில் இருக்கின்ற மிஸ்டேக்னால இந்த அளவு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் யாரும் தவறு பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறோன்னா இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். தவறு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இதே கட் ஆஃப் மெயின்டைன் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து 582 மார்க்காக நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி பிசிஎம் ஸோ அவங்களுக்கு வந்து 327 மாணவர்கள் வந்து இடம் கிடைத்ததாக என்னுடைய புள்ளி விவரம். அப்படி பார்க்கும்போது 584 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு நான் செல்ஃப் ஃபைனான்ஸில் கெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எம்பிசி கம்யூனிட்டியில் 1817 மாணவர்கள் வந்து இடம் கிடைத்ததாக நம்மளுடைய புள்ளி விவரம். அப்படி பார்க்கும்போது 573 மாணவர்கள் வந்து 573 மார்க்கில் இந்த மாணவர்களுக்கு இடம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். எஸ்சி கேட்டகரியில் 995
வந்து சீட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அப்படி கால்குலேட் பண்ணும்போது 509 மார்க் வரைக்கும் அவங்களுக்கு இடம் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி SCAல 343 மாணவர்கள் வந்து சீட்டை தக்க வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 397வது இடத்துல இருக்கிற மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ST அந்த மாதிரி கேட்டகரியில் வரும்போது 88 மாணவர்கள் சீட்டை தக்க வச்சிருக்கேன். 88வது மாணவர் சீட்டு வச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னா 406 மார்க் வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி இதில் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் நான் பெருசு கால்குலேட் பண்ணலை. அப்படி வச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 மார்க் குறையும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது ஓசி கம்யூனிட்டியில் 410வது மாணவர் 410 மாணவர்கள் சீட்டு தக்க வச்சிருக்கிறதா பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 573 மார்க் வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி பிசியில் 3754 மாணவர்கள் இந்த சீட்டு தக்க வச்சிருக்கிறதா எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் விருப்பமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 578 மார்க் வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். BCMல 352 மாணவர்கள் சீட்டு தக்க வச்சிருக்கிறதா எதிர்பார்த்தோம் அப்படின்னா 578 மார்க் வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். MBCல 1924 மதிப்பெண் வரைக்கும் மாணவர்கள் வந்து சீட்டு தக்க வச்சுப்பாங்கன்னு கணக்கு எடுத்தோம்னா 569 வரைக்கும் வரலாம்னு எதிர்பார்க்கிறேன். SC கம்யூனிட்டியில் 1299 மதிப்பெண் வரைக்கும் மாணவர்கள் வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது, ஏன்னா ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் இருக்காது, அதனால் நிறைய மாணவர்கள் பெருசாக விரும்ப மாட்டாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது 488 மதிப்பெண் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி SCAல 305 மாணவர்கள் அப்படி பார்க்கும்போது 407 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் என்னோட கன்சிங். STல 405 மார்க் வரைக்கும் என்னுடைய கால்குலேஷன். இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு உண்டான கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி இதுகெல்லாம் என்னோட கணிக்கப்பட்டது. இதில் இருந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம், இல்லை 5 மதிப்பெண் குறையலாம். இது என்னுடைய கணக்கு மட்டும்தான். சரிங்களா? மற்றபடி ரிசல்ட் வரும்போது நம்ம சொல்லியிருக்க மதிப்பெண்லேருந்து எவ்வளோ வித்தியாசப்பட்டிருக்குன்றதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். மொத்தமாக சீட் மேட்ரிக்ஸ் பற்றி கிளியராக சொல்லிடுறேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு காலேஜ் பற்றி சொல்றதெல்லாம் நீங்களே பார்த்துட்டீங்க. நான் அதை புதுசாக சொல்லணும்ல. கவர்மெண்ட் கல்லூரி, ESI, KK நகர் இதெல்லாத்தையும் 2 ஒன்றா இணைச்சி அப்படி பார்க்கும்போது ஓசி கம்யூனிட்டிக்கு 1247 இடங்களும், BC கம்யூனிட்டியில் 1066 இடங்களும், BCMல 141 இடங்களும், MBCல 804 இடங்களும், SC கேட்டகரியில் 609 இடங்களும், SCAல 116 இடங்களும், STல 40 இடங்களும் பார்க்கிறோம். மொத்தமாக அரசு கல்லூரிகளில் 4023 இடங்களை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸில் மொத்தமாக OCல 565, BCல 483, அதே மாதிரி BCMல 64, MBCல 364, SCல 275, SCAல 53, STல 19 இடங்கள், மொத்தமாக 1823 இடங்கள். ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா OC கேட்டகரியில் 83 இடங்களும், அதே மாதிரி BC கேட்டில் 71 இடங்களும், BCMல 9 இடங்களும், MBCல 54 இடங்களும், SC கேட்டகரியில் 41 இடங்களும், SCA 7 இடங்களும், STல 3 இடங்களும், மொத்தமாக 268 இடங்கள் இருக்குது. ஸோ மொத்தமாக கவர்மெண்ட் கோட்டா. ஸோ மார்க் அடிப்படையில் இது மட்டும்தான். ஒரு சில கேட்டகரி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் கையில் வச்சுருப்பாங்க. ஒரு சில கேட்டகரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலாம் நான் போகவே மாட்டேங்க அப்படின்னு ஒரு பார்டரில் நிற்பாங்க. ஒரு சில பேர் ஏதாவது ஒரு எந்த சந்து எங்கே மூலையில் போனாலும் பரவாயில்லைங்க, என்னால் ஒரு 10 லட்சம் செலவு பண்ண முடியும், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு வச்சால் உங்களுக்கு இந்த மதிப்பீடு பயனுள்ளதாக இருக்கலாம். மொத்தமாக OC கேட்டகரியில் 1895 இடங்கள், BC கேட்டகரியில் 1620 இடங்கள், BCMல 214 இடங்கள், MBCல 1222 இடங்கள், SC கேட்டகரியில் 925 இடங்கள், SCAல 176 இடங்கள், STல 62 இடங்கள், மொத்தமாக 6114 இடங்கள் இருக்கிறத இந்த சீட் மேட்ரிக்ஸ் சொல்லுது. சார் நம்ம கிடைக்கும் கிடைக்காது, இது எல்லாமே ஒரு தோராய மதிப்பீடு தான். பட் உங்களுடைய தவறுனால இந்த சீட்டு மதிப்பீடு போயிடக்கூடாது, சீட்டு மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன மாதிரி இருக்கோ அதை பொறுத்து உங்களுடைய ஆப்ஷனை அதிகப்படுத்துங்க, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை அதிகப்படுத்துங்க, கேட்டகரியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் கோட்டாலேருந்து அடுத்த கேட்டகரிக்கும் வாங்க. பணம் தாண்டி இங்கே இருக்கிற சீட்டு ரொம்ப ரொம்ப மதிப்பீடு அதிகம். அரசு கல்லூரிகள் இருப்பது சந்தோஷம், சரியா? பார்டரில் இருக்கிறீங்களா, டெஃபினட்டாக அது கீழே இருக்கிற கேட்டகரியும் வந்து முதல் ரவுண்ட்லேயே ஒரு தரமான கல்லூரியை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து ஏற பாருங்க, சரிங்களா? ஸோ நம்ம அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி மிகப்பெரிய டீப் அனலைசிஸ் போக போகிறோம். அடுத்த வீடியோ சீக்கிரமே பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.